தர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, எப்போவுமே சமையல்னு போட்டு உங்களுக்கு போர் அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு இது சேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் வெளி வேலையெல்லாம் இருந்தது எனக்கு. இந்த கார்டனிங்கில் வந்து நம்ம வந்து உரம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. போன தடவை உரம் வச்சுப்பா உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். 15 நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு உரம் போடணும். அதனால் அந்த கார்டனிங்கோட க்ரோத்து, அந்த இது செடியெல்லாம் உங்களுக்கு அந்த விதை போட்டப்போ காமிச்சிருப்பேன். வெண்டைக்காயெல்லாம் அதோட க்ரோத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்கல. அதனால கார்டனிங் அப்டேட் பார்த்துட்டு அதுக்கு அப்படியே உரமும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை ஒரு இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாம்பார் பொடிக்கு வந்து எவ்வளோ அளவு அப்படின்றத சாம்பார் பொடி ரெசிபி ஏற்கனவே 2 தடவை உங்களுக்கு போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ எங்கள் வீட்டில் அரைக்கிறதுனால அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். பார்க்கலாம் வாங்க, வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மிளகா பொடிக்கு வந்து சாம்பார் பொடிக்கு ரெசிபி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்குது பாருங்கள், காய்கறி செடிகள்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன், கீரை போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இந்த பக்கத்தில் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ரோஸு, கேரட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா. இதெல்லாம் வெளியிலையும் கொஞ்சம் செடி பப்பாளி இதெல்லாம் வச்சுருக்கேன். சரி, எல்லாத்துக்கும் வந்து உரம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அந்த வேலையை முடிச்சிடும் இன்னைக்கு அப்படின்றதுக்கோசரம் இந்த உரம் போடுறேங்க. இதில் என்ன அப்படின்னா, 1 கப்பு அந்த 2 உரமும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் நான் என்னன்றதை காமிச்சிட்டு வந்தோடனே அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தாங்க இது. அதனால் வந்து ரெண்டுமே இது 1 கப்பு அது 1 கப்பு ஈவனாக கலந்துக்கணும். நம்ம கலந்துட்டு ஒவ்வொரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா அடியில் அந்த வேர்கிட்டக்க போடணும். 2 உரம் பார்த்தீங்கன்னா ஈவனாக கலந்துக்கணுங்க. இது 1 கப்பு அது 1 கப்பு போட்டு நல்லா அடிக்கு மேலுக்கு நல்லாவே கலந்துருக்கு. நல்லா கையாலே கலந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிட்டா போயிடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்கள், இப்போ நான் போடுறது வந்து மிளகா செடி. மிளகா வந்து இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் வருது அந்த பக்கம் இந்த பக்கம்னு. இது வந்து அரைக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சுங்க. கொஞ்சம் ஒரு 10 நாள் போனால் எடுக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கொஞ்சம் வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரல் அளவு இருக்குங்க, நல்லா நீட்டாக அவ்வளோ நீட்டு இருக்குது. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெண்டைக்காய் செடி. அதில் நிறைய இடத்தடைச்சுன்னு இருக்குன்னு கொஞ்சம் வளர்ந்த உடனே எடுத்து இதில் ஒரு 5-6 கன்று எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி தான் எல்லா செடியிலையுமே 2 எடுத்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதில் இந்த துளசியோட இருக்கிற அந்த கீரை. அடுத்து இதில் இன்னொன்று ஏதோ ஒன்று வருது, அது என்ன செடின்னு தெரியல. இப்போ தான் அதில் ஒரு செடி இருந்தால் அது பிடிங்கி அந்த பக்கம் வச்சா அது பார்த்தா பால் சுண்டைக்காய் செடி அப்படின்னாங்க. சரி, நல்ல வேலையாக போச்சு. தூக்கி வெளியில் எறியாமல் யாரையா கேட்டுன்னு செய்வோம் அப்படின்னு வச்சுருந்தேன். இதெல்லாம் நாங்கள் வெளியிலேருந்து அந்த மண் எடுத்து போட்டதில் அந்த வந்து தப்பு வதைங்கிறது. நாங்கள் சுண்டைக்காயெல்லாம் போடவே இல்லை வந்தது. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி நல்லாவே வளர்ந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், இது நல்லாவே பெருசாகவே நல்லா வளர்ந்துருக்கு. இதுலேயே பார்த்திங்கன்னா அடியில் உரம் போடணும். அடியில் வேருக்கு அடியில் போட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்ற அந்த வேர்கிட்ட போனோம்னா நல்லா வளரும் அப்படின்றாங்க. அதனால் அடியில் கொஞ்சம் ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சம் அப்படியே விரலாலே எடுத்து அப்படியே தூவின மாதிரி போட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருந்ததுங்க, தளன்னு. இந்த கேரட்டு தான் எனக்கு எப்போ எடுக்கிறதுனே தெரியல. நேற்றுக்கு ஒன்று இந்த ஓரமாக எடுத்து பார்த்தா சின்னதாக இருந்தது. சரி, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு மேலே இருக்கும் இது வச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, இதை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இது எப்போ எடுக்கலாம், இது வந்து எப்படி எந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுக்க முடியும், அதோட பக்குவம் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். மேலானா தழையெல்லாம் நல்லா பழுத்த மாதிரி ஆகிப்போச்சு, மஞ்சளாக. இப்போ இந்த பதம் வந்தால் எடுக்கலாமா, இந்த மாதிரி பழுத்த மாதிரி இருந்தால் எடுக்கலாமா, அது பிடுங்கி பார்க்கலாமா அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே போன வாரம் ஒன்று பிடுங்கி சின்னதாக இருந்ததே, திரும்ப பிடுங்கி வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு பேசாமல் இருக்கேன். இன்னும் ஒரு 10-15 நாள் போட்டோம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள், எப்போ எடுக்கலாம் என்ன ஏதுன்னு. ஏன்னா கேரட்லாம் நாங்கள் வச்சது கிடையாது, அதனால இதான் ஃபஸ்ட் டைமு. சரி, இவங்க விதை வாங்கிட்டு வந்துட்டாங்களே, ஆன்லைனில் வந்துருச்சு அப்படின்றதுனால இதில் வச்சேன் நான் க்ரோ பேக்கில். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி அதுலேயும் நிறைய இருந்தது பார்த்தீங்களா. அதுலேருந்து போனீங்க. இங்கே இதில் 2, இந்த செடி இதில் 2, தக்காளியோட 2, அதில் கேப் கிடைக்க வச்சேன். அது பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் செடி வந்து ஒரு ஜான் இடைவெளி விட்டு தான் ஒவ்வொரு செடியும் வைக்கணுமா. நெருக்கி வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு நடுவில் 1 ஜான் அளவு இடைவெளி இருக்கணும் அப்படின்றாங்க. அதனால தான் அதுலேருந்து குப்பை இருக்குது. இங்கே இந்த பக்கம் இந்த செடியில் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று எல்லாமே வச்சுருக்கேன் நான். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க. நிறைய 2-3 தடவை ஒரு 4-5 தக்காளி பறிச்சுட்டேன் நான். ரொம்பவும் நல்லாவும் இருக்குது தக்காளி, நாட்டு தக்காளி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் பெருசாக மாட்டேங்குது, கடையில் விற்கிற மாதிரி பெருசாக இல்லை, கொஞ்சம் நார்மல் அளவாக இருக்குது. ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸுங்க, இந்த ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ ரோஸ் இந்த பக்கம் வச்சுருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா அரக்கு கலர் ரோஸு. இந்த எல்லோ ரோஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 பறிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மொட்டு நல்லா உங்களுக்கு பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது, எனக்கு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா 3 மொட்டு வந்திருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ரோஸ் பாருங்கள், நல்ல மொட்டே தெரியுது ரெட் கலரில். இதுலேயும் ஒரு 3-4 மொட்டு வந்திருக்குங்க. நல்லா இருக்குது, நல்ல மொட்டு வந்திருக்கு, 3-4 மொட்டு வந்திருக்கு போட்டிருக்கோம். இதுலேயும் வெண்டைக்காய் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று செடி நெட்டும் வச்சுருக்கேன். இது வந்து பக்கத்து வீட்டில் ஒரு கன்று கொடுத்தாங்க அப்படின்னு கிருத்திகா மாமியார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது அவங்க ஒன்று கொடுத்தாங்க, நீங்கள் செடி நடுறதுனால இதையும் சேர்த்து நெட்டுக்கு சொன்னாங்கன்னு கொடுத்தாங்க. அதை உரமாக நெட்டு வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்குது, இன்னும் பச்சை ஆனால் வாடலை. எப்போ வரும் என்னன்றது தெரியல. அப்புறம் இங்கே பாருங்கள், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அரளிக்கு, அதே மாதிரி அரளி மட்டும் பூக்கவே மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரியல. வாங்கி நாங்கள் வச்ச புதுசில் கொஞ்சம் பூத்துது, அதுக்கப்புறம் பூக்கலை. செம்பருத்தி நிறைய பூக்குதுங்க, மொட்டும் நிறைய எடுத்துருக்கு செம்பருத்தி. ஏன்னா ஒரு 5-6 பூவாவது பூக்குது, நல்லா இருக்குது. டெய்லி சுவாமிக்கு வைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டிலேயே பூ இது பண்ணி நம்மளே வந்து நம்ம வீட்டிலே செடி வளர்த்து அதுலேருந்து பூ எடுத்து சுவாமிக்கு வைக்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. அது வந்து பப்பாளி நல்லா பெருசாகவே வளர்ந்துடுது. இப்போ இந்த சாம்பார் பொடி ரெசிபி நான் இன்றைக்கி அரைக்கிறது ஏற்கனவே 2 தடவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப வந்து அரைக்கிறதுனால போடுறேன் நான். ஏற்கனவே புது சப்ஸ்கிரைபர் நிறைய வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்கோசரம் இப்போ போடுறேன் நான். 1/2 கிலோ மிளகா அரைச்சிருக்காங்க. 1/2 கிலோ மிளகாக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 கிராம் தனியா, அடுத்தது வந்து கடலப்பருப்பு கடலப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து 150 கிராம், ஒரு டம்ளர் 150 கிராம் டம்ளர் தான், டம்ளர் நிறைய எடுத்துருக்கேன். அடுத்தது வந்து வெந்தயம் ஒரு 10 கிராமு, மிளகு 20 கிராமு, மிளகு 50 கிராமு, ஜீரகம் 20 கிராமு. இது எல்லாத்தையுமே அதில் வந்து கலந்துக்கணுங்க. 2 பிடிச்சப்பொடி கருவேப்பிலை. அடுத்தது வந்து இது பெருங்காயம், கட்டி பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் நல்லா நீட்டாக இழுத்து அதையும் விட்டுருங்க அதோட. இது வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு துணி மாதிரி போட்டு அந்த துணியில் வந்து வெயில வந்து உணர்த்தி எடுத்து வச்சுட்டு மிஷினில் அரைச்சிங்கன்னா நல்லா வருங்க. ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து இப்போ நம்மளுக்கு மிளகா 1/2 கிலோ, இந்த சாமான் எல்லாம் சேர்ந்து தனியாவோட சேர்த்து 1/2 கிலோ, 1 கிலோ வரும். 1 கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கிலோ பொடி கிட்டத்தட்ட வருங்க நமக்கு. எப்படி 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே நமக்கு வரும் இது. அதனால் வந்து இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க இது செய்யறதும். அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ மிளகா, 300 கிராம் தனியா, 150 கிராம் கடலப்பருப்பு, கடலப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும், 20 கிராம் வந்து மிளகு, 10 கிராம் ஜீரகம், 10 கிராம் வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம். இவ்வளோதான் இதோட சாமான்கள் அளவு. நல்லா காய வச்சு எடுத்து நம்ம வச்சுக்கணும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட அளவை வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு அதுபடி வந்து அரைச்சிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து ஒரு சகோதரி பார்த்துட்டு கேட்டதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம வீடியோவை நான் பார்த்துட்டு கேட்குறேங்களே அப்படின்னு. பாருங்கள், இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன், நான் அதை மாற்றிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச சாம்பார் பொடி இப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. நீங்கள் வேறு ஏதாவது அதில் சேர்ப்பீங்களா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. வேறு எதுவும் மசாலா ஐட்டம்லாம் சாம்பார் பொடியில் நாங்கள் சேர்க்க மாட்டோம், இது மட்டும்தான் தான் சேர்ப்போம். பாருங்க, கருவேப்பிலையும் போட்டிருக்கு சுற்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.